கர்த்தரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை அறிவின உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். மறுபடியும் அவளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை என்ன இருக்கும்? மறுபடியும் அந்த அசுத்தம் நான் எனக்கு கூட தான். அது நம்ம ஆண்ட பிசாசுக்கு எதிராளி பிசாசம் என்ன செய்யறான்? எவ்வளவு விழுங்கலாம், எப்படி உன்னை போட்டு தரலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி உன்னை என்ன செய்யறான்? யோபுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது என்ன செய்யறான்? பிசாசு யோபு என்ன சொல்றான்? அவனே வீட்டை ஓட்டு என்ன செய்யற? சுத்தி வேல் அடிக்கலையா? அவன் கையில் கிட்ட ஆசிரியர் அவன் சம்பந்த தேசத்தை பெருகிட்டு இப்போது நீ அவன் நீட்ட கையை அவனை தொடுவீரானால் சொல்ற தூசிக்கான பாரம் ஆண்டு பர்மிஷன் கொடுத்தாரு ஆண்டவர். பிசாசுக்கு என்ன செய்தாரு? எதிராளி பிசாசு என்ன செய்யறான்? எவனை விழலாம்? யோபு விழலான்னு பார்த்தான். யோபு மேல அவனுக்கு போறாம, உங்க மேல பிசாசுக்கு போறாம, மனசுக்கு போறாம இருக்கிறது இல்லை. யாருக்கு உங்க மேல நம்ம மேல போறாம? யாருக்கு பதில? பிசாசு தான் போறாம. எப்படி திருடமும் கொல்லவும் அழிக்கிற செய்யறான், வரான். உங்க விசுவாசத்தை கெடுக்க பார்ப்பான். நீ கர்த்தர் அரசாங்க பிடிக்காது, நீ பைபிள் படிச்சா பிடிக்காது, நீ பரிசுத்தமா இருந்தா பிடிக்காது, நீ ஊழியம் செய்தா பிடிக்காது. தோணுகிறீங்களா? ஆனா பிசாசு யோபு என்ன செய்தான்? விரோதமா எழுப்பினான். ஆனா ஆண்டவர் போட விட்டு கொடுத்தாரு. ஆனா யோபு என்ன தூசிக்கல, முதல்ல பாவம் செய்யல, தேவனை தூசிக்கல. ஆனா எவ்வளவு மனைவி நல்லவங்க தான், எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா யோபு சொல்ல அவன் மனைவியை தூசிக்கல. ரொம்ப யோபுக்கு தலையில இருந்து காலடி பரு வந்ததுனால்தான் ஒன்றும் உத்தம இருக்கு. அந்த மனைவி பாருங்க, 7000 ஆடு போச்சு கத்துனாங்கிறத கேட்க. 7000 ஆடு போச்சுங்கிறத சொன்னாங்களா? 10 புள்ள போச்சு அந்த அம்மா அழுதாங்களா? அழுதாங்க அதை சொன்னாங்களா? எப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப நீ தான் இருக்கு. உன்னையும் ஆண்டவர் என்ன சொல்ற? ஆண்டவர் சொல்லிக்கிறேன், பிசாசு தான் பரு போடுறான். பிசாசு சவால் விட்டான். ஆண்டவர் சித்தனை தலையில மயிர் விடாது. ஆனா ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாரு. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க. அதுதான் அந்த அம்மா யோபு அந்த அம்மா அவங்களும் நல்ல வல்ல ஒரு விசுவாசம் உள்ளவங்க தான். 100%னா அந்த அம்மா 99%. 10 பிள்ளை போய் செத்தாங்க, 10 பிள்ளை அழுதாங்களா, தூசிட்டாங்களா. 7000 ஆடு போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏறு மாடு அழிந்து கழுத. நம்ம என்ன செய்யுது? நம்ம என்னென்னவோ என்ன செய்யணும்? ஆண்டு முறுக்குறோம். முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுப்பு தேவனுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. முறுமுறுப்பில் தான் அந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அழிச்சாரு.